இப்போ சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி பேசும்போது அந்த திருநீற்றினுடைய மகத்துவம் இன்னும் சொல்லதானே வேணும். மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர். மெய்ப்பொருள் அதாவது எந்த பொருள் உண்மையோ அந்த உண்மையில் நிற்கக்கூடிய அற்புதமான மன்னர். அவர் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வரார். மன்னர் நல்லா ஆட்சி செஞ்சா சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. முத்தநாதன்னு ஒருத்தன், அவனுக்கு அந்த அரசன் நாட்டு மேலே அந்த சொத்து மேலே வளங்கள் மேலெலாம் ஆசை கிடையாது. அவருக்கு நல்ல பேர் இருக்குது, அந்த பேரை கெடுக்கணும். என்ன பண்ணணும்? என்னென்னவோ சூழ்ச்சி செய்கிறார், எதுவுமே நடக்கலை. சிற்றரசன் இத்தனைக்கும் முத்தநாதன். எந்த சூழ்ச்சியும் எடுபடலை. நிறைவில் என்ன பண்ணுறாரு? அவரை நாம் நேரடியாக போய் வெல்ல முடியாது. அவன் மிகப்பெரிய வீரன் இல்லையா, ரொம்ப நேர்மையாக ஆட்சி செய்து வருகிறான். எந்த ஒரு நிலையில் அவனை நாம் தோற்கடிக்க முடியாது. அப்போ சூழ்ச்சியால் குறுக்கு வழியில் சென்று தான் அவனை நாம் கொல்ல வேண்டும். அதுக்கு என்ன திட்டம் தீட்டுறான்? கையில் ஒரு புக்கு கொண்டு வரா மாதிரி, ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு வரா மாதிரி, கையில் ஒரு வாள் எடுத்துகிட்டு வரான், கத்தி எடுத்துகிட்டு வரான். வந்து இப்போ அரசவையில் அந்த புறத்தில் இருக்கார் மன்னன், மனைவி உடன் இருக்காங்க. உள்ளே வராரு. வந்த உடனே வெளியில் அமைச்சர் இருப்பார் இல்லையா, அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு மன்னரை பார்க்கணும் அப்படின்னு. இல்லை, மன்னர் இந்த மாதிரி இருக்காரு, இப்போது பார்ப்பதற்கு அனுமதி இல்லை, அப்புறம் வாங்க. இல்லை, நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. வந்த அவர் மன்னர்கிட்ட என்ன சொல்கிறாரு? வந்த உடனே மனைவி போயிடுறாங்க. மனைவி வெளியில் போயிடுறாங்க. மன்னர் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். உள்ள இந்த முத்தநாதன் வரான். எப்படி வரான்? திருநீறு அணிந்து கொண்டு வருகிறான். பொய் வேடம்னு சொல்கிறாரு சேக்கிழார் பெருமான். பொய் வேடம். என்னைக்கும் அவன் அப்படி பார்த்ததே கிடையாது. புதுசாக திருநீறு பூசியிருக்கான். அதுவும் எப்படி பூசியிருக்கான்? எங்கே பூசணும்னு ஒரு வரைமுறை இல்லாமல் பூசியிருக்கான். திருநீறு பூசுவதற்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. எடுத்த உடனே நாம் அப்படியே உடல் முழுக்க பூசிக்கொள்ள முடியாது. அப்படி எங்கு பூச வேண்டும்னு வரைமுறை இல்லாமல் பூசிக்கொண்டு ஒருவன் வருகிறான். பொய் வேடம்னு பதிவு செய்கிறார் சேக்கிழார் பெருமான். உள்ளே வந்தாச்சு. வந்த அவன், உங்கள் நாயகனார் உரைத்த உரை ஒன்று நான் உங்களுக்கு செப்ப வந்திருக்கிறேன். உங்கள் நாயகனார்னு சொல்கிறான். உண்மையாலே அவன் திருநீர் அணிந்து கொண்டு சிவபெருமானின் தொண்டனாக வந்திருந்தால் நம் நாயகர் சொன்ன உரை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன்னு தானே சொல்லணும். உங்கள் நாயகர் உரைத்த உரைன்னு சொல்லும் பொழுதே அவங்க பொய்யாதான் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. என்னதான் இருந்தாலும் நமக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறான் குரு இல்லையா. குரு மேலே அமர வேண்டும், கற்றுக்கொள்பவர்கள் கீழே அமர வேண்டும். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கின்ற பொழுது கூட முருகப்பெருமான் மேலே அமர்ந்து கொள்ள சிவபெருமான் கீழே அமர்ந்து தானே அந்த மந்திரத்தை கேட்டார் இல்லையா. அப்போ குருவிற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை வயது வித்தியாசம் இல்லாமல் கொடுத்து தான் ஆகணும். அப்போ முத்தநாதன் மேலே அமர, கீழே இந்த மன்னன் அமர, உடனே மறைத்து வைத்திருந்த அந்த வாளை எடுத்து குத்தி விடுகிறான். அப்படியே உயிர் போகக்கூடிய தருணத்தில் அந்த மன்னன் விழுந்து கிடக்கிறான். வெளியில் இருக்கக்கூடிய மன்னன் தத்தன் சத்தம் கேட்டு ஓடி வரான். அப்போவே நினச்சேன் இவன் நல்லவன் இல்லைன்னு ஒரு மனசில் தோணுச்சு. உடனே இவனை அழிப்பதற்கு தன்னுடைய உடைவாளை எடுக்கிறான். அந்த இடத்துல மெய்ப்பொருள் நாயனார் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நம்ம நம்பி வந்துட்டான். அவன் என்னதான் பொய்யா திருநீர் அணிந்திருந்தாலும் நம் அடியார் குலத்தை சார்ந்தவன். அதனால் அவனுக்கு எந்தவித துன்பமும் நேராமல் நீ ஊர் எல்லையில் பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொல்கிறாரு பாருங்க. எப்படிங்க இந்த மனசு வரும்? இன்னும் சில நிமிடங்களில் தன்னுடைய உயிர் போக போது அந்த உயிர் போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் அவனை காப்பாற்றி ஊர் எல்லை வரைக்கும் விட்டுட்டு வா அப்படின்னா எவ்வளோ பெரிய மனசு வேணும் அந்த நாயன்மாருக்கு இல்லையா. உடனே அமைச்சன் போகிறான், போய் ஊர் எல்லையில் பத்திரமா விட்டுட்டு வராங்க. வர வரைக்கும் இவருடைய உயிரை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. உம்மை போல எமக்கு நல்லது செய்ய இனி யார் உள்ளார்கள்னு அப்படியே கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாரு. உடனே அவருடைய உயிர் செல்கிறது. அவர் அந்த தன்னை நம்பி வந்தவன் தன்னுடைய நாட்டை விட்டு பத்திரமாக சென்று விட்டான்னு கேள்விப்பட்ட உடனே நிம்மதியாக தன்னுடைய உயிரை விட்டார். அப்படின்னா எப்படிப்பட்ட பண்பிற்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்திருக்கக்கூடும் இல்லையா. திருநீற்றினுடைய மகத்துவம், திருநீறு அணிந்தவர்களையெல்லாம் அடியவர்களாக போற்றக்கூடிய ஒரு மகத்துவம் அப்பொழுது இருந்ததை நாம் பார்க்கிறோம்.